மே 20க்கு இன்னும் சில நாள் தான் இருக்குது. ஆனால் பயப்படாதீங்க. இந்த 10 கொஸ்டின் முடித்தா ஜேஆர்எஃப்பில் 5 மார்க்கு உங்கள் கையில் இருக்குது. அப்பா அம்மா கனவு, உங்களுடன் நான் இருக்கேன். என்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா, சீமா ஃபுல் ஃபார்ம் ப்ளஸ் இயர் தெரியுமா? தெரியாது இல்லை, சொல்கிறேன். அப்படின்னா சீமான்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இது எப்போ வந்ததுன்னா 1999 வந்தது. இதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா ஃபீரான்னு இருந்துச்சு. இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா, அப்பா கடை வைக்கணும்னா பேங்க்கில் லோன் வாங்குறாங்கல்ல, அதேமாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்டு 1999. இது முக்கியமான கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், ஜிஎஸ்டி ஹவு மெனி டைப்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டி என்பதுன்னு வீட்டில் எப்படின்னா, அம்மா நினைக்குவாங்க வீட்டில் குழம்பு ரசம் பொரியல் வைக்கிறாங்கல்ல, அதுதான். அதுனா ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு இருக்குது, ஐஜிஎஸ்டின்னு இருக்குது. மொத்தம் 3 டைப்பு. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி 3 டைப் இருக்குது. இது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின்ங்கிறது நிதி ஆயோக் ரீப்ளேஸ்டு. அதாவது நிதி ஆயோக்னது அதை வந்து என்ன பேரில் மாற்றினாங்க. அதுனா பிளானிங் கமிஷன். யார் மாற்றினாருன்னா மோடிஜி தான் மாற்றினார். எந்த வருஷம்னா 2015 மாற்றினார். இதுக்கு என்ன பேருன்னா வச்சுங்க, நம்ம பழைய ஃபோனை நோக்கியா ஃபோன் இருக்கும்ல, அதை பிளானை மாற்றினாங்க. இப்போ பழைய நோக்கியா ஃபோன் அட்டாச் இருக்கா? இல்லை. அதுதான் புதுவிதமான ஃபோனை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் நிதி ஆயோக் ஃபுல் ஃபார்ம் பேர் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நிதி ஆயோக்கு இன்னொரு பேர் என்ன மாற்றினதுக்கு? பிளானிங் கமிஷன். யார் மாற்றினது? மோடிஜி. எந்த வருஷம்னா 2015. ரைட். நாலாவது கொஸ்டின் இருக்குது, கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்பா கடை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கலாம், அதுக்கு என்ன வாங்கணும்? லைசன்ஸ் வாங்கணும். ரைட்டா? ரைட்டு. கம்பெனிஸ் ஆக்ட் எப்போ வந்தது? 2013. ப்ரைவேட் லிமிட்னு வச்சுக்கேன், இது ஆரம்பிக்க எத்தனை பேர்? 2 பேர் இருந்தால் போதும். இதுதான் கம்பெனிஸ் ஆக்ட் எப்போ வந்தது? 2013. இது வந்து 4வது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின்னு சிஎஸ்ஆர்ம்பாங்க. முக்கியமான கொஸ்டின்னு. எவ்வளோன்னு கேட்பாங்க. ஹோம் வச்சுன்னு கேட்டாங்க, எவ்வளோ கேட்பாங்கன்னா, அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 4 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, அதில் 2% ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் நீங்கள் கொடுக்கணும். அதாவது சமூகத்துக்கு சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்யணும். அதாவது 2% ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு. நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சா அதில் 2% நீங்கள் என்ன ஆகணும்? சமூகத்துக்கு சேவை செய்யணும். இதுதான். ஓகேவா? அடுத்தது 6வது கொஸ்டின். நம்ம ஜிபிஐ மூலம் போடுறோம்ல, யூபிஐ, அது டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது. எப்போ வந்தது? 2026. நீங்கள் சொந்தமாக இது பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் யாராருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா, காலேஜு, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஆர்பிஐ நாம்ஸ் படி நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வருஷம் 2026 யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட்டு. அடுத்தது 7வது கொஸ்டின், டபிள்யூடிஓன்னு சொல்லுவாங்க. டபிள்யூடிஓனா என்ன? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடந்தால் ஒருத்தவங்க பஞ்சாயத்து வருவாங்க. அதேமாரி இன்னொரு நாட்டுக்கும் சண்டை நடந்து வச்சுக்கலாம், என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்து பண்ண வருவாங்க. எதில் பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸுக்கு பஞ்சாயத்து பண்ண வருவாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் இந்தியாவும் ஒரு மெம்பரு. ஓகேவா? இது எப்போ வந்ததுன்னா 1 ஜனவரி 1995 வந்தது. டபிள்யூடிஓ எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் என்னன்னா 1 ஜனவரி 1995. இது தெரியாமல் மே 20க்கு அப்புறம், மே 20ன்னு வச்சிங்களா எக்ஸாமு, இந்த கொஸ்டின் நீங்கள் தெரியாமல் போயிட்டீங்கன்னா ஜேஆர்எஃப்பில் 2 கொஸ்டின் விட்டுட்டிங்கன்னு அர்த்தம். அடுத்தது 8வது கொஸ்டின், எஃப்டிஐ சொல்லுவாங்க, இன்சூரன்ஸு 2026.
முன்னாடிலாம் எஃப்டிஐ இன்சூரன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 74% தான் கன்ஃபார்மாக இருந்தது. முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா 49% வச்சுருந்தாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எவ்வளவு? 49% தான் வச்சுருந்தாங்க. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்கன்னா அந்நிய செலாவணி முதலீடு 74%. ரைட். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் 9th கொஸ்டின், கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எப்போ வந்ததுன்னா 2019. இது எதுக்காக வந்ததுன்னா, கன்சியூமர்னா யார்? நுகர்வோர். ஆன்லைனில் நம்ம என்ன பண்ணோம், அடிக்கடி ஒரு பொருள் வாங்குவோம். அது என்ன செய்வாங்க, நம்மளை ஏமாற்றி ஒரு பொருளை மாற்றி கொடுத்துருவாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் கன்சியூமர் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது 2019 கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம்? 2019. இந்த கொஸ்டின் மெயினான கொஸ்டின். அடுத்தது பிஎல்ஐ கேட்பாங்க, ஸ்கீம் கேட்பாங்க. என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ரைட்டா? அது என்ன நம்ம சிறுதொழில் சொல்லுவாங்க, 14 விதமான செக்டார். என்னது? மொபைலு சொல்லுவாங்கள்ல, 14 விதமான செக்டார் சொல்லுவாங்க. அதுதான் மெயின். இதுதான் ட்ரிக்கு. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த 10 கொஸ்டின் படித்த மட்டும் போதும். டெய்லி என்ன பண்ணுறேன், யூஜிசி நெட்டுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன். இங்கிலீஷில் போட்டிருந்தேன். ஒரு சில பேர் சொன்னாங்க தமிழில் போடுங்கன்னு கேட்டிங்க, போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் சந்திக்கிறேன். அவசரம் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாஸ் ஆகுவோம், சேர்ந்து பாஸ் ஆகுவோம்.